இருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்கிறார். ஏதோ தமிழ்நாட்டில் சொல்லலை. இரண்டாவதாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு வந்து 5 மாதத்துலேயே 5 இடங்களில் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில், அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களை. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்சி பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் 3வது ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3வது ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3வது ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவர், இப்போ பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு, இந்த பட்டியலின மாணவர்களுக்கு, வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது. 3வது ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ், ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி, அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மராட்டியாக இருக்கலாம், அஸ்ஸாமியாக இருக்கலாம், அப்படி ஒரியாவாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம். அதே போல் நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் 3வது ஒரு மொழியாக தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும். தமிழை அதிகமான மாணவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கை இருக்கிறது. அதே போல் மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவில் நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு, சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் அறிவியல் துறையில் சாதனையாளர்களை உருவாக்க, அதனால தான் PM ஸ்ரீ பள்ளி இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 50,000 அரசு பள்ளிகளில் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே அட்டல் டிங்கரிங் லேப் என்று அந்த லேப் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட 5000 கோடியை இந்நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்து அரசியலுக்காக, இது வந்து ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், இது வந்து 1965 கிடையாது, இது வந்து 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்று இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது
தம்பி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ கும்மிடிப்பூண்டிக்கு ஏற்றிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லலை, ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணால் உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுக்கிட்டே திட்டுவான். ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல், எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல் இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது, ஒரு மாணவருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுக்குறீங்க, அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால் 3 மொழி கல்வி என்பது வேண்டும். மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால் திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி, கல்வியில் விளையாடாதீர்கள், கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது, ஆனால் கல்வியில் இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். தம்பி, நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா, அதுக்கு அடுத்தது நான் ஒரு சொல்ல ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்கே எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க, அங்கே யார்கிட்ட இங்கே கேளுப்பா, இங்கே போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்று தான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் வந்து இந்த ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகளில் ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஒரு மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலையுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்று தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும். 3வது மொழியை படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பள்ளியில் வந்து மலையாளம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாணவர்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லித் தர மாட்டாங்க. எது வந்து அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படுதோ, எதுக்கு ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழி தான் வந்து. அதுக்காக தான் நாம பிஎம் ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி, ஏதோ நான் சொல்ல, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பு மட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய அளவில் டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. நாளை பின்ன ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு சூழலில் வந்து ஹிந்தி திணிக்கப்படாதா? அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புகிறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை. இப்போ இந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருப்பது போல நாளைய தினம் வந்து மற்ற ஆசிரியர்கள் இல்லை, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா? இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ்வாதியர் இருக்காரா? தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையாக நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்கள் பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க சார், தமிழ் ஆசிரியர்கள் நடத்தணும். நான் சொல்கிறது நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்களில் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி.